ஹாய். நம்மக்கிட்ட இந்த 299 கிட்ட செம்ம ட்ரெண்டிங்கில போயிட்டுருந்துச்சு. நல்ல சேல் ஆச்சு. நெறைய டிமாண்ட் இருந்தது. இப்ப திரும்ப இந்த 299 கிட் ரீஸ்டாக் பண்ணலாமான்னு மட்டும் சொல்லுங்க. கமெண்ட் பண்ணுங்க. இதில 4 கிராக்கல், 4 ஜெல்லி, அதுக்கப்புறமா 5 சாம்ப்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஹேங்கிங், ஐபின், ஜம்பிங் ரிங், அதுக்கப்புறமா ஆல்ஃபாபெட்ஸ். இந்த கண்டெய்னரோட குடுத்துட்டுருந்தோம். ஸோ இது திரும்ப ரீஸ்டாக் பண்ணலாமா வேணான்னு மட்டும் கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கேத்த மாரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம நெறைய ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட வர எவ்ரி ஆர்டருக்கு நம்ம ஃப்ரீ கிஃப்ட்ஸு குடுத்துட்ருந்தோம். இப்ப ரீசென்ட்டா ஒரு விஷயம் என்னன்னா, நம்மக்கிட்ட சில பேரு நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க? இது நிஜமாவே உண்மையா? ஈவன் நான் கிவ் அவே குடுக்குறது கூட அது உண்மையா? ஃபேக்கா? அப்படின்னு நெறைய கேள்விஸ் கேட்டுட்டு, என்கொயரி பண்ணிட்டு, ஆர்டர் எல்லாம் பேக் பண்ணிட்டு, கடைசி மினிட்ல பேமெண்ட் பண்ணாம, எனக்கு வேணான்னு கேன்சல் பண்ணவங்களும் இருக்காங்க, ட்ரஸ்ட் இல்லாம. ஆனா, ஸ்டில் நம்மள ட்ரஸ்ட் பண்ணி நெறைய ஆர்டர்ஸ் குடுக்குற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. சில கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் ரீச் ஆனதுமே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இம்மீடியட்டா வெரி ஃப்ராக்ஷன் ஆஃப் மினிட்டா அவங்க திரும்ப நெக்ஸ்ட் ஆர்டர் குடுத்து 1 மந்த்துக்கு 3 to 4 ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, நான் இதில வந்து லாஸ்ட்டா ஒரு பேக்கிங் வீடியோ தான் போட்டிருப்பேன். இது லாஸ்ட் 2 டேஸ் முன்னாடி டிஸ்பேட்ச் பண்ண ஆர்டர்.